ஹலோ அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல் எம்கேபி இங்கிலீஷ். நம்மளோட சேனலில் இங்கிலீஷை ஈஸியாக பேசுகிறதுக்கான கிளாஸஸையும் மெத்தட்ஸையும் டிப்ஸையும் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் இங்கிலீஷை இப்போ தான் கற்றுக்கிறீங்க பிகினர் அப்படின்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பிகினர்ஸ்க்காக 45 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டே 1லேருந்து என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஷார்ட் டைம்லேயே உங்களோட இங்கிலீஷில் நீங்கள் ஒரு கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் இது நாள் வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு வாக்கியத்தை எப்படி உருவாக்கணும், ஒரு சுச்சுவேஷனை எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போது இந்த கிளாஸில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 வாக்கியங்களை எப்படி ஒன்றா இணைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நமக்கு இங்கிலீஷில் 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை 2 சென்டென்சஸை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அண்ட். எனக்கு காஃபி பிடிக்கும், எனக்கு டீ கூட பிடிக்கும் அப்படின்னு டீயை கூட அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம் இல்லையா, இது மாதிரி இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணி சொல்கிறதுக்கு யூஸ் ஆகிற வேர்டு தான் அண்ட். இந்த அண்ட் அப்படின்ற வேர்டை நாம் 2 நவுன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், 2 வேர்ப்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், 2 அட்ஜெக்டிவ்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நான் ஆப்பிள்ஸும் ஆரஞ்சஸும் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இங்கே ஆப்பிள் அப்படின்றது நவுன், ஆரஞ்சு அப்படின்றதும் நவுன். இங்கே 2 நவுனை அண்ட் அப்படின்ற வேர்ட் கனெக்ட் பண்ணுது. அவள் அழகாக பாடுவா, டான்ஸ் ஆடுவா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் ஷீ சிங்ஸ் அண்ட் டான்ஸஸ் பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சிங் அப்படின்றது வேர்ப், அதே மாதிரி டான்ஸ் அப்படின்றதும் வேர்ப். இங்கே அண்ட் அப்படின்ற வேர்ட் சிங்கையும் டான்ஸையும் கனெக்ட் பண்ணுது, இங்கே 2 வேர்ப்ஸை கனெக்ட் பண்ணுது. வெதர் சன்னியாகவும் வார்மாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் த வெதர் இஸ் சன்னி அண்ட் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே சன்னி அண்ட் வார்ம் இந்த 2 சொற்கள் அட்ஜெக்டிவ்ஸ். இங்கே அட்ஜெக்டிவ்ஸை இந்த அண்ட் அப்படின்ற வேர்டு கனெக்ட் பண்ணுது. இப்போ நாம் பார்த்ததெல்லாம் ஜஸ்ட் வேர்ட்ஸை கனெக்ட் பண்ணுறது தான். இப்போ நாம் சென்டென்ஸ் அண்ட் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணோம், அதை பார்க்கலாம். அவன் கஷ்டப்பட்டு படித்தான், எக்ஸாமில் பாஸ் ஆனான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் ஹீ ஸ்டடீட் ஹார்ட் அண்ட் ஹீ பாஸ் தி எக்ஸாம். ஹீ ஸ்டடீட் ஹார்ட் அண்ட் ஹீ பாஸ் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அண்ட் அப்படின்ற வேர்டு 2 வேர்ட்ஸை இணைக்கவும் பயன்படும், அதே மாதிரி 2 சென்டென்சஸை இணைக்கவும் பயன்படும். இதே மாதிரி சென்டென்ஸை இணைக்கிற இன்னொரு சொல்லை பற்றி பார்க்கலாம். எனக்கு டீயும் வேணும் காஃபியும் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ அண்டை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போது அது மாதிரி இல்லாமல் உனக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதாவது சாய்ஸ் நாமளே கொடுப்போம் இல்லையா அவங்களுக்கு. இது மாதிரி இது 2த்தில் ஏதாவது ஒன்று அப்படின்ற சாய்ஸ் கொடுக்குறப்போ நாம் யூஸ் பண்ண வேண்டிய கனெக்டிங் வேர்டு இணைப்பு சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர். ஆர். உனக்கு டீ வேணுமா இல்லை காஃபி வேணுமா? வுட் யூ லைக் டீ ஆர் காஃபி? நீ ஸ்டேஷனுக்கு பஸ்ஸில் போகலாம் இல்லை நடந்து போகலாம். யூ கேன் டேக் த பஸ் ஆர் வாக் டு த ஸ்டேஷன். இப்போவே கால் பண்ணுறதுனால தான் இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, இதை இங்கிலீஷில் இஸ் இட் பெட்டர் டு கால் நவ் ஆர் வெயிட் அன்டில் லேட்டர். இஸ் இட் பெட்டர் டு கால் நவ் ஆர் வெயிட் அன்டில் லேட்டர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ நாம் சாய்ஸை பற்றி பேசும்போது ஒன்று இதையும் தேர்ந்தெடுக்கலாம் இல்லை அதையும் நாம் தேர்ந்தெடுக்கலாம். அப்படின்ற சாய்ஸை பற்றி பேசும்போது நாம் ஆரை யூஸ் பண்ணுவோம். இப்போ நாம் அடுத்த இணைப்பு சொல்ல கனெக்டிங் வேர்டை பற்றி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா ஸோ. நாம் ஏதாவது ஒன்று செஞ்சுருவோம், அப்படி செய்கிறதுனால ஏதோ ஒரு விளைவு ஏற்படும் இல்லையா, இந்த விளைவை பற்றி பேசுகிறப்போ நாம் ஸோவை யூஸ் பண்ணுவோம். இப்போது மழை போடுது, அதனால் என்ன விளைவு? நம்மளால் வெளியே போக முடியறதில்ல. ஸோ ஒன்று நடக்கிறதுனால ஒரு விளைவு ஏற்படுது. ஸோ இதை பற்றி பேசும்போது தான் நாம் ஸோ அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். மழை போட்டுக்கிட்டு இருந்தது, அதனால் வீட்லேயே இருந்துட்டோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, இட் வாஸ் ரெய்னிங் ஸோ வி ஸ்டேட் இன்டோர்ஸ். இட் வாஸ் ரெய்னிங் ஸோ வி ஸ்டேட் இன்டோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவள் அலாரம் வைக்கிறதுக்கு மறந்துட்டா, அதனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் ஷி ஃபர்காட் டு செட் அன் அலாம் ஸோ ஷி மிஸ் த பஸ். ஷி ஃபர்காட் டு செட் அன் அலாம் ஸோ ஷி மிஸ் த பஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே அந்த விளைவை பற்றி பேசுகிறதுனால ஸோவை யூஸ் பண்ணியிருக்கும். அலாரம் வைக்கிறதுக்கு மறந்துட்டா, அதனால் என்ன விளைவு ஏற்பட்டது? அவள் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா. ஸோ இங்கே அதனால் ஸோவை யூஸ் பண்ணியிருக்கோம். கடையை மூடிட்டாங்க, அதனால் வேறு ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் த ஸ்டோர் வாஸ் க்ளோஸ்ட் ஸோ வி வென்ட் டு அனதர் ஒன். த ஸ்டோர் வாஸ் க்ளோஸ்ட் ஸோ வி வென்ட் டு அனதர் ஒன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அடுத்த கனெக்டிங் வேர்டை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அடுத்த கனெக்டிங் வேர்டு என்ன அப்படின்னா ஃபார். இந்த ஃபார் அப்படின்ற கனெக்டிங் வேர்டை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயல் செய்யப்பட்டதற்கான காரணத்தை பற்றி பேசும்போது, நாம் ஒரு செயலை செஞ்சிட்டோம், அது ஏன் செஞ்சோம் அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் இல்லையா, அதுக்கான காரணத்தை சொல்லுவோம் இல்லையா, அப்படி காரணத்தை சொல்லும்போது இந்த ஃபாரை யூஸ் பண்ணுவோம். உடம்பு சரியில்லாதனால அவள் வீட்லேயே இருந்துட்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் ஷீ ஸ்டேட் ஹோம் ஃபார் ஷி வாஸ் ஃபீலிங் அன்வெல். ஷீ ஸ்டேட் ஹோம் ஃபார் ஷி வாஸ் ஃபீலிங் அன்வெல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அவள் வீட்லேயே தங்கிட்டா, அது ஏன் வீட்லேயே தங்கிட்டா அப்படின்னு காரணம் சொல்கிறோம் இல்லையா, அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற காரணம் சொல்கிறோம் இல்லையா, அதனால் இந்த உடம்பு சரியில்லை அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபாரை நாம் யூஸ் பண்ணியிருக்கோம். மழை போடுற மாதிரி இருந்ததுனால நான் அம்ப்ரலா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் ஐ brought an umbrella for it looked like it was going to rain. ஐ brought an umbrella for it looked like it was going to rain அப்படின்னு சொல்லலாம். அவன் தப்பு செஞ்சான்னு அவனுக்கு தெரியும், அதனால் மன்னிப்பு கேட்டான். இது நாம் இங்கிலீஷில் he apologized for he knew he was wrong. he apologized for he knew he was wrong அப்படின்னு சொல்லலாம். இங்கே நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே நாம் ஏன் அப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்கோம். அதுக்கு முன்னாடி நாம் ஃபார் அப்படின்ற கனெக்டிங் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நாம் பார்க்க போகிற கனெக்டிங் வேர்ட் எட். இந்த எட் அப்படின்ற வேர்டை நாம் நிறைய சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு சுச்சுவேஷனை பற்றி நாம் பார்க்கலாம். இப்போது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், அதுக்கு எதிராக இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுவோம் இல்லையா, அப்போ நாம் பட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். பட் அப்படின்ற வேர்டு வந்து நாம் எல்லாருமே நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். அதனால் அந்த கனெக்டிங் வேர்டை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. ஏன்னா நாம் தமிழில் பேசும்போதே பட் அப்படின்ற வேர்டை நாம் கேஷுவலாக யூஸ் பண்ணுறோம். அதனால் நாம் அதை பற்றி பார்க்க போகிறதில்ல. இப்போது இந்த பட் அப்படின்ற வேர்டு நமக்கு யூஸ் பண்ண தெரியும் இல்லையா, இந்த பட்டுக்கும் எட்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. அது என்னென்னா, ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கு எதிராக இன்னொன்று சொன்னோம் அப்படின்னா பட்டை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் எட்டு கூட, ஒன்று சொன்னதுக்கு எதிராக இன்னொன்று சொல்லும்போது பட்டை யூஸ் பண்ணுவோம். எட்டும் அதே தான். ஆனால் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சொன்னதுக்கு எதிராக இன்னொன்று சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறத கொஞ்சம் சர்ப்ரைஸோடு சொல்லும்போது நாம் எட்டை யூஸ் பண்ணுவோம். அவள் யங்காக இருக்கா, இருந்தாலும் புத்திசாலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் ஷீ இஸ் யங் yet வெரி வைஸ். சின்ன வயசுலேயே அறிவாளியாக இருந்தால் ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா, அப்போது அங்கே சர்ப்ரைஸ் இருக்குது, அதனால் எட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அவன் நல்லா தான் கஷ்டப்பட்டான், இருந்தாலும் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் he worked hard yet he failed the exam. he worked hard yet he failed the exam அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா படித்தா பாஸ் ஆகணும், ஆனால் அவன் ஃபெயில் ஆகிட்டான், அது ஆச்சரியமான விஷயம் தானே. வெதர் ரொம்ப கோல்டாக இருந்தது, இருந்தாலும் நாங்கள் ஹைக்கிங் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை இங்கிலீஷில் the weather was cold yet we decided to go hiking. the weather was cold yet we decided to go hiking அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கோல்டாக இருந்தால் யாரும் பயந்துக்கிட்டு போக மாட்டாங்க, இருந்தாலும் நாங்கள் போகிறதுக்கு முடிவு பண்ணோம் அப்படின்றது வந்து ஒரு விதமான ஆச்சரியம்தான், சர்ப்ரைஸ் தான். அதனால் எட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.